சீதாதேவி ராமனை விட்டு வனவாசம் பிரிந்து போகிற நிர்பந்தம் வந்தபோதும் கூட சீதாதேவி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணல. ராமனிடம் கோபப்படல. சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாட்டின் அரசனாக இருக்கும் ராமனை தவறாக மக்கள் நினைக்க கூடாது என்று புரிந்து கொண்டு சீதாதேவியே ராமனை விட்டு பிரிந்து வனவாசம் இருந்தாங்க. மரங்கள் பூ பூத்து காய் காய்த்து கனிந்து பிறகு அதை தனக்கு சொந்தம் கொண்டாடுவதில்லை. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் விட்டு தருகிறது. சரி, இப்போ உங்கள வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பின்னாடி நீங்க போறீங்களா? நம்மள அவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே திருப்பி திருப்பி அவங்க கிட்ட உங்க அன்ப காட்டுறீங்களா? நம்மள அவாய்ட் பண்றவங்க பின்னாடியே போய் நாம அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் அவங்களிடமிருந்து கொஞ்சம் மனதளவுல டிட்டாச் ஆகுறது நல்லது. கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. மனதளவிலும் அவங்கள கொஞ்ச நாள் தொந்தரவு தராம இருப்பது நல்லது. காலம்தான் இங்கு எல்லோருக்கும் மருந்து. சம்டைம் காலமே அவங்க பிரிவை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தரும். அதுவரை நாம கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு யூஸுமே இல்ல. அதனால முன்னேறதுக்கு என்ன வழி? அடுத்தது என்ன? என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளோட நம்மளோட லைஃப்ப நாம தொடரலாம்.